இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பஞ்சாப் மாநில அரசியல் மாறியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் முகமாகவும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வலதுகரமாகவும் செயல்பட்டு வந்த ராகவ் சதா திடீரென தனது ஆதரவு மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற இந்த அதிரடி மாற்றத்தின் மூலம் ராகவ் சதா உள்ளிட்ட 7 எம்பிக்கள் பிரதமர் மோடியின் தலைமையை ஏற்று பாஜகவில் ஐக்கியமாகியுள்ளனர். இத்தனை காலம் சரியான மனிதனாக தவறான கட்சியில் இருந்துவிட்டேன் என்றும் இனி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்றும் ராகவ் சதா கூறியுள்ள கருத்து ஆம் ஆத்மி கூடாரத்தில் இடியென இறங்கியுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல 7 எம்பிக்கள் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு ஒன்றாக வெளியேறியிருக்கிறார்கள். ஏனெனில் ஏஏபி ஊழல் மற்றும் சமரச கைகளில் சிக்கிவிட்டது என்று பாஜகவில் இணைந்த எம்பி ராகவ் கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் ஆம் ஆத்மிக்கு இருந்த பெரும் பலம் இந்த ஒரு நகர்வின் மூலம் சரிந்திருக்கும் நிலையில் பஞ்சாபில் ஆளும் பகவந்த் மான் தலைமையிலான அரசுக்கும் இப்போது மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மிக்கு 92 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ராகவ் சதாவின் இந்த அதிரடி முடிவை தொடர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவரோடு தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் விரைவில் பாஜக பக்கம் தாவ தயாராகி வருவதாகவும் தகவல்கள் கசிக்கின்றன. குறிப்பாக ராகவை பாஜகவின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பஞ்சாபில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத பாஜக மேலிடம் மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது. அமித்ஷாவின் நேரடி பார்வையில் அரங்கேறியுள்ள இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் ஆம் ஆத்மியின் கோட்டையை தகர்த்து பஞ்சாப் மாநிலத்தின் அதிகார மையத்தை டெல்லி நோக்கி திருப்பியிருக்கிறது. சீக்கியர்களின் உணர்வுகளையும் இளைஞர்களின் ஆதரவையும் ஒரு சேர பெற்ற ராகவ் சதா இனி பஞ்சாபில் பாஜகவின் முகமாக செயல்படுவார் என்பது ஆளும் தரப்பிற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மற்றும் பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களிலும் செல்வாக்கு பெற்ற ஒரு இளம் தலைவரை தன் வசப்படுத்தியதன் மூலம் பாஜக ஒரே கல்லில் 2 மாங்காயை அடித்திருக்கிறது. சட்டப்பேரவையில் ராகவ் சதாவின் ஆதரவு எம்எல்ஏக்கள் அணிமாற தொடங்கினால் ஆட்சி கவிழ்ந்து பஞ்சாபில் பாஜகவின் தலைமையில் புதிய ஆட்சி அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாகியுள்ளன. இதனால் பஞ்சாப் மாநில நிர்வாகம் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதோடு அடுத்த சில நாட்களில் பல அதிரடி திருப்பங்கள் அரங்கேற வாய்ப்பு இருப்பதால் இந்திய அரசியல் களம் பஞ்சாபை நோக்கி திரும்பியுள்ளது.